இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கணக்கை பார்ப்போம் ரைட்டா. இது என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள். இப்போ நம்ம இதை எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். 2 வெக்டார்ஸ் ஆர் கிவன். 2 வெக்டார் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அப்போ ஆறுன்ற ஒரு வெக்டார். அதை என்னது எப்படி எழுதியிருக்கான்னு பாருங்களேன். அப்போ 2ன்றது என்னது கோஆர்டினேட் காம்போனன்ட் ரைட்டா. அப்போ ஐன்றது டைரக்ஷன் ரைட்டா. 2xi அர்த்தம். 2xi அதாவது எக்ஸில் உள்ள காம்போனன்ட் என்னது 2 ரைட்டா. அது கோஆர்டினேட் ரைட்டா. அப்போ ஐன்றது டைரக்ஷன் ரைட்டா. 3j 5kன்னு போட்டிருக்கான். இது வந்து என்னது பொசிஷன் ஆஃப் த வெக்டார். பொசிஷன் என்னது அதாவது இது என்ன சொல்கிறீங்கன்னா அதாவது நான் சொல்கிறேன். அதாவது பொசிஷன் ஆஃப் த வெக்டார்ன்றது இது ஒரு வெக்டார் இருக்கிறது. இது எக்ஸ் இது ஒய் இந்த இடத்துல இருக்கப்பா. இதுதான் பொசிஷன் ஆஃப் த வெக்டார். ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது ரைட்டா. அது பொசிஷன் ஆஃப் த வெக்டார். அது எதை சார்ந்திருக்கும்? எக்ஸ் ஒய் இஜெட்டே சார்ந்திருக்கும். பி ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட் ரைட்டா. இது எக்ஸ் ஆக்சிஸு இது ஒய் ஆக்சிஸு. இங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் எதை சார்ந்திருக்கும்? பொசிஷன் ஆஃப் இதுதான் ஆறு. இந்த ஆறுன்னு கொடுத்துருக்காங்க. பொசிஷன் ஆஃப் த வெக்டார் ரைட்டா. அது என்னது? அதுக்கு வந்து வெக்டார்னு தான் சொல்லுவாங்க. அது என்னது? 3மே இருக்குது எக்ஸ் ஒய் ஜெட். அதனால தான் 2i 3j 5kன்னு போட்டிருக்கான் ரைட்டா. அப்போது அதுக்கடுத்து ஃபோர்ஸும் கொடுத்துருக்கான். ஃபோர்ஸும் ஒரு வெக்டார் தான். 3i - 2j + 4k. ஃபைண்ட் த ரிசல்டன்ட் வெக்டார் அப்படின்றான். ரிசல்டன்ட் வெக்டார் என்னது? டார்க்யூ தானே ரிசல்டன்ட் வெக்டாரு. அப்போ டார்க்யூவோட ஃபார்முலா என்னது? பொசிஷன் ஆஃப் வெக்டார் இன்ட்டு ஃபோர்ஸ் ரைட்டா. அதான பொசிஷன் ஆஃப் த வெக்டார் இன்ட்டு ஃபோர்ஸ் தான் அதனோட ஃபார்முலா ரைட்டா. அப்போ என்னது? இந்த இது பாருங்கள். இதை நீங்கள் ரெண்டையும் பிரித்து போடுங்களேன். இந்த டார்க்யூ ஈக்குவல் டு ஆர் வெக்டார் இன்ட்டு எஃப் வெக்டார் ரைட்டா. ஃபோர்ஸ் வெக்டார்னு போட்டு டிட்டர்மென்ட்ஸில் போடுங்க. இந்த ஐஜேகே 3 எடுத்துட்டிங்களா? அடுத்து ஃபஸ்ட்டில் உள்ளது ஆறு தானே ஃபஸ்ட் ஆறு. அப்போ 2 3 5 அதாவது சைனை பார்த்துக்கோங்க ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு எஃப்ல என்னது? 3 2 4 ரைட்டா. 3 2 4 போட்டானா இது என்ன பண்ணுவீங்க? ஐன்னு போட்டால் இந்த லைன் விட்டுறணும். இந்த லைன் விட்டுறணும் ரைட்டா. ஐன்னு போட்டால் இந்த லைன் விட்டுட்டு இந்த இப்படி போடணும் சரியா. அப்போ முன்னாங்க 12 மைனஸ் 2 10 -10 ரைட்டா. அடுத்து ஜேன்னா இந்த லைனை விட்டுறணும். அப்போ I 3 15 2 8 -8 போட்டானா சரி ரைட்டு ஓகே. அடுத்து கே இந்த லைன் விட்டுறணும். அப்போ என்னது? விட்டு என்ன போட்டிருக்கான்? இங்கேருந்து எடுங்க. இருநாங்க அதாவது கே தானே. கேனா 2 4 -4 3 9 -9 ரைட்டா. இது சைனை பார்த்துக்கணும். -4 அதனால் போட்டிருக்காது. கே போட்டோன்னா இதை கூட்டினீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே அதை கூட்டி பார்த்தா இந்த 22i 7j - 13k தான் வரும். என்னது? டார்க்யூ புரிஞ்சா. சரி நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ வெக்டார். அப்போது காம்போனன்ட்ஸ்ன்றது என்னது? ப்ராப்பர்ட்டி ஆஃப் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் த வெக்டார் அப்படின்றான். அப்போ இதுதான் காம்போனன்ட்ஸ். இந்த ஏஎக்ஸு ஏஒய் பிஒஎக்ஸு பிஒய் பிஜெட்டு ஏஎக்ஸு இதுதான் காம்போனன்ட்ஸ். காம்போனன்ட்ன்றது கூறுகள்னு அர்த்தம். மீதி ஐஜேகேன்றது என்னது? அதெல்லாம் என்னது யூனிட் வெக்டார்னு சொல்லுவாங்க. ஐஜேகே இஸ் எ யூனிட் வெக்டார். அது டைரக்ஷனை மட்டும் தான் குறிக்கும். அதுக்கு மேக்னிட்யூட் இல்லை. திரும்பியில் யூனிட் வெக்டாருக்கு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள காம்போனன்ட் ஏஎக்ஸ், ஒய் ஆக்சிஸில் உள்ள காம்போனன்ட் ஏஒய். இது காம்போனன்ட். அது மீதியெல்லாம் யூனிட் வெக்டார்ஸ் ரைட்டா. சரி இது எப்படி போடுவீங்க? இஃப் 2 வெக்டார்ஸ் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல். 2 வெக்டார் ஈக்குவலாக இருக்குது. அந்த அப்படின்னாலே சொன்னாலே போதும். அந்த காம்போனன்ட் ஈக்குவல் ரைட்டா. 2 வெக்டார் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு என்னது? அப்போ ஒவ்வொரு டைரக்ஷனில் உள்ள ஐயில் உள்ள காம்பவுண்ட் ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் ஈக்குவல். இந்த காம்பவுண்ட் அந்த காம்பவுண்ட் ஈக்குவல்னு அர்த்தம் ரைட்டா. இஃப் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் தென் தர் இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவல். ஆமாம், தனிப்பட்ட ஒரு காம்பவுண்ட் ஐயில் வந்து ஐன்றது ஏல உள்ள காம்பவுண்டாக இருக்கலாம். ஐ பக்கத்தில் ஏஎக்ஸு. அதேமாரி பியில் உள்ளது ஐ பக்கத்தில் பிஎக்ஸு. அப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸு ரைட்டா. அதுதான் போட்டிருப்பான் பாருங்கள். இந்த என்னது? ஏஎக்ஸ்ஐ ஏஜேஐ ஏகேஐ ரைட்டா. ஏஜெட்ஐ ஏஜெட்கே பி இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ்ஐ பிஒய்ஜே ப்ளஸ் பிஜெட்கே. அப்போ இதில் யூனிட் வெக்டாருக்கு முன்னாடி உள்ளது என்னது? ஐக்கு முன்னாடி ஏஎக்ஸ் இருக்குது. இங்கே பாருங்க ஐக்கு முன்னாடி பி இருக்குது, பிஎக்ஸ் இருக்குது. அப்போ ஏஎக்ஸும் பிஎக்ஸும் சமம்.
அதே மாதிரி ஏஒய்யும் பிஒய்யும் சமம், காம்பவுண்ட் சமம், யூனிட் வெக்டாருக்கு முன்னாடி விழுது. அப்போ கே யூனிட் வெக்டாருக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஏஜெட் இருக்குது, அது பிஜெட் இருக்குது, அது ரெண்டும் சமம். ரைட்டா, அதான் போட்டிருக்கோம். அந்த ஏஎக்ஸ் சீக்வல் டு பிஎக்ஸு, ஏஒய் சீக்வல் டு பிஒய், ஏஜெட் சீக்வல் டு பிஇஜெட். சரி, நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அப்போ கம்பேர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் வெக்டார் ஈக்குவேஷன். கீழ்கண்ட வெக்டார் ஈக்குவேஷனை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், அதோட காம்போனண்ட்டை கம்பேர் பண்ணுங்கன்றான். கீழே வெக்டார் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். ரைட்டா, இந்த பாருங்கள் என்ன வெக்டார், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ரைட்டா, அதாவது பொசிஷன், ரெண்டாவது பொசிஷன் ஈக்குவல் டு 0. இதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், அதோட காம்போனண்ட்டை கம்பேர் பண்ணி சொல்லுங்கன்றான். காம்போனண்ட் என்னது, யூனிட் வெக்டாருக்கு முன்னாடி உள்ளது தான் காம்போனண்ட். ரைட்டா, இப்போ பாருங்கள், ஃபோர்ஸ்னு என்னது, எம்ஏ, எம்ன்றது என்னது, அது ஒரு அளவு, அது வெக்டார் ஆகாது. ஆக்சிலரேஷன் வெக்டார் ஆகும், ஃபோர்ஸ் வெக்டார் ஆகும். அப்படின்னா என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். இப்போ எஃப் ஃபோர்ஸ் எப்படி எழுதுவேன், எஃப்எக்ஸ்ஐ, எஃப்ஒய்ஜே, எஃப்இஜெட்கே, இப்படி தான் எழுதுவோம் யூனிட் வெக்டாரில். இது எப்படி பிரிப்போம், எக்ஸ் ஆக்சிஸில் உள்ளது ஐ டைரக்ஷன், அது யூனிட் வெக்டார். ஒய் ஆக்சிஸில் உள்ளது என்னது, ஜே, இஜெட் ஆக்சிஸில் உள்ளது என்னது, கே. அது போட்டிருக்கானா, எஃப்எக்ஸ்ஐ ப்ளஸ் எஃப்ஒய்ஜே ப்ளஸ் எஃப்இஜெட்கே, ஐஜேகேஆர் யூனிட் வெக்டார்ஸ். அதுக்கடுத்து இது எப்படி பிரிப்பேன், அப்போ எம்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு யூனிட், அவ்வளோதான். அது வந்து வெக்டார் கிடையாது. அப்போ எம் ஆக்சிலரேஷன் வந்து உனக்கு வந்து அது வெக்டார். அப்போ ஆக்சிலரேஷன் ஏஎக்ஸ்ஐ, அதை நீ எடுத்துக்கணும். ஏஎக்ஸ்ஐ ப்ளஸ் எம் ஏஒய்ஜே ப்ளஸ் எம் ஏஜெட்கே. எம் நீ எடுக்கக்கூடாது, யூனிட் வெக்டார் கூட தனியாக எம் எடுக்க முடியாது, ஏன்னா எம் வந்து வெக்டார் கிடையாது, அது வந்து மாஸ், இடம் தான். ரைட்டா, அப்போ இதில் என்ன சார், பை கம்பேரிங் த காம்போனன்ட்ஸ், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ண என்ன ஆகும், இந்த எஃப்எக்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்குது ஐக்கு முன்னாடி, இங்கே ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது, எம்ஏஎக்ஸ் இருக்குது. அப்போ எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எம்ஏஎக்ஸ், எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எம்ஏஎக்ஸ். இப்போ ஜேக்கு முன்னாடி என்ன இருக்குது, முதல் இதில் எஃப்ஒய் இருக்குது, இந்த ரெண்டாவதுல என்ன இருக்குது, எம்ஏஒய் இருக்குது. அப்போ எஃப்ஒய் ஈக்குவல் டு எம்ஏஒய், இந்த முடிஞ்சா. அப்போ கேக்கு முன்னாடி என்ன இருக்குது, எஃப்இஜெட் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, கேக்கு முன்னாடி எம்ஏஇஜெட், எஃப்இஜெட் ஈக்குவல் டு எம்ஏஇஜெட். ரைட்டாக கம்பேர் பண்ண ஈக்குவல். அப்போ this implies that one vector equation is equivalent to 3 scalar equation. Right தானே, one vector equation is equivalent to 3 scalar equation, 3 ஈக்குவேஷனுக்கு சமம். ரைட்டா, இங்கே வாங்க. அப்போ கேஸ் 2, அப்போ பின்னா பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டார் என்னது, ஈக்குவல் டு 0. 0னா அந்த அந்த பார்ட்டிகளோட பொசிஷன் என்னது, அதுக்கு எந்த ஆக்சிஸும் இல்லை, எக்ஸும் இல்லை, ஒய்யும் இல்லை, ஐயும் இல்லை, ஜேயும் இல்லை, யூனிட் வெக்டார் கேயும் இல்லை, எல்லாமே 0 இருக்குன்னு அர்த்தம். பொசிஷன் வந்து 0, எக்ஸ் ஒய் இஜெட் 0ன்னு அர்த்தம். ரைட்டா, இப்போ இது என்ன பண்ணுவோம், பொசிஷன் வெக்டாரை பிஎக்ஸ்ஐ பிஒய்ஜே பிகே பிஇஜெட்கே போட்டு இஸ் ஈக்குவல் டு, இது பிக்கு போட்டான், பிக்கு இப்படி எழுதிட்டானா, பி வெக்டாருக்கு பிஎக்ஸ்ஐ பிஜெட்ஜே பிகே பிஇஜெட்கே போட்டான். அப்போ 0க்கு எழுதணும்ல, 0i ப்ளஸ் 0j ப்ளஸ் 0k. அப்போது நல்லா பாருங்கள், பிஎக்ஸ் ஈக்குவல் டு 0, பிஒய் ஈக்குவல் டு 0, 0, பிஇஜெட் ஈக்குவல் டு 0. ரைட்டா, பிஎக்ஸ் அப்போ மூணுமே பொசிஷன் இல்லை, எல்லாமே 0. ஒவ்வொரு ஆக்சிலும் பொசிஷன் இல்லை, 0 ஆங்கிள் இருக்குது, பேஸில் இருக்குது, எந்த ஆக்சிலும் இல்லைன்னு அர்த்தம். அப்போ determine the value of t from the given vector equation. இதை நீங்கள் வேலையை டிட்டர்மைன் பண்ணுங்கள், டீயை வந்து தனியாக எடுங்கன்றான். இது என்ன எடுக்க போகிறீங்க, இப்போ 5j மைனஸ் டிஜேன்னு போட்டிருக்கான். ரைட்டில் 6j ப்ளஸ்ஸு 3tன்னு போட்டிருக்கான். இந்த ரெண்டு சைடில் டி இருக்குது, இந்த லெஃப்ட்டில் உள்ள டீயை கொண்டு போய் ரைட்டில் வைங்க. இந்த லெஃப்ட்டில் உள்ள டீ ரைட்டில் போயிடுச்சுன்னு சொன்னால், இந்த டீ ரைட்டில் போயிடுச்சுன்னா ப்ளஸ் டி ஆயிருமா, ப்ளஸ் டி ஆயிரும். அப்போ இது அழிஞ்சு போயிடும். ரைட்டா, இந்த ஜே 6j இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 6j ஆயிரும், மைனஸ் 6j. அப்போ இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 6j இருக்குது. அப்போ ஒரு ஜே தான் மைனஸ் ஜே வரும் லெஃப்ட்டில். இங்கே என்ன வரும், இந்த 6j இங்கிட்டு போயிடுச்சு, ப்ளஸ் 3t, இது 1t, 4t வரும். இவ்வளோதான் வரும், j = 4t.
இந்த அதே தான் போட்டிருக்கான் 5 இந்த பாருங்கள் RJ இங்கிட்டு போயிடுச்சா இங்கே RJ வந்து லெஃப்ட்டில் போயிடுச்சு அப்படின்னா லெஃப்ட்டில் ஒரு 5J இருக்குது அப்போ எவ்வளவு -1 தானே அப்போ -TJ ரைட்டில் வந்துடுச்சு அப்போ அது ப்ளஸ் ஆயிரும் அப்போ ஏற்கனவே 3 TJ இருக்குது அப்போ எத்தனை T ஆயிடுச்சு 4 T ஆயிடுச்சு இங்கே லெஃப்ட்டில் -1 ரைட்டில் 4T லெஃப்ட்டில் -1 ரைட்டில் 4T போட்டானா அப்போ T = -1/4 சரியா போச்சா அப்போ நெக்ஸ்ட்டு கம்பேர் த காம்போனண்ட் ஆஃப் த வெக்டார் ஈக்குவேஷன் F vector F1 F2 vector F3 = vector F4 அந்த F4க்கு இந்த 3 வெக்டாரும் சமம் ரைட்டா F1 F2 F3 இந்த 3 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இந்த 3 வெக்டாரை கூட்டினா தான் F4 வரும்னு சொல்கிறான் அப்போது இந்த காம்போனண்ட்டுகளை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் அந்த F1ஓட காம்போனண்ட்டு F2ஓட காம்போனண்ட்டுகளை எழுதி கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்கிறான் ரைட்டா இப்போ காம்போனண்ட் அவன் கொடுக்கல வெறும் ஃபோர்ஸ் 1 ஃபோர்ஸ் 2 ஃபோர்ஸ் 3ன்னு கொடுத்துட்டு ஃபோர்ஸ் 4க்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டான் மூணுமே கூட்டினா அந்த ஃபோர்ஸ் 4க்கு சமம்னு சொல்லிட்டான் ஆனால் இது காம்போனண்ட்டை நீங்கள் கம்பேர் த காம்போனண்ட் ஆஃப் த வெக்டார் ஈக்குவேஷன் இந்த வெக்டார் ஈக்குவேஷனோட காம்போனண்ட் என்னது XI வரணும் ரைட்டா XI வரணும் வந்தால் தான் காம்போனண்ட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ பாரு we can resolve the என்னது நம்ம இது சால்வ் பண்ணலாம் வெக்டார் XYZ வச்சு தானே சால்வ் பண்ண முடியும் XYZ components with respect to the Cartesian coordinate table பயன்படுத்தி இந்த நம்ம XYZ வெக்டார் XYZ பயன்படுத்தி நம்ம இந்த இதை சால்வ் பண்ணலாம் we can resolve இதை வந்து சால்வ் பண்ணலாம் தீர்க்கலாம் ஆல் த வெக்டார்ஸ் இந்த எல்லா வெக்டார்களையும் F1 F2 F3 F4ஐயும் தீர்க்கலாம் எப்படியே இன் XYZ காம்போனண்ட்டை போட்டு தான் தீர்க்க முடியும் ரைட்டா எப்படி போட்டிருக்கான் பாருங்கள் அந்த f of 1x x தானே ஃபஸ்ட்டு இது அப்போ இது என்னது 2x இது 3x ரைட்டா ஏன் f of 1x 2x 3xன்னு போட்டிருக்கான் f of 1xக்கு அடுத்து y தானே வரணும் 1y தானே வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது ஏன்னா தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கான் ரைட்டா அதாவது இந்த ஒரே செக்மெண்ட்டில் உள்ளது f of 1x f of 2x f of 3x t = f of 4x அதேமாதிரி f of 1y f of 2y f of 3y = f of 4y f of 1z f of 2z f of 3z = f of 4z தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கான் ரைட்டா அப்போ we resolve the components we can separately equate the x components அப்போ x மட்டும் தனியாக x காம்போனண்ட் மட்டும் தனியாக வந்து ஈக்குவேட் பண்ணிக்கிட்டான் ஈக்குவேஷன் போட்டுக்கிட்டான் we can equateனா சமன்படுத்தப்பட்டது x காம்போனண்ட் ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு சைட்லேயும் ரைட்டா ரெண்டு சைட்லனா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு f of 1x f of 2x f of 3x = f of 4x அப்போ ரெண்டு சைட்லேயும் x காம்போனண்ட்டு சமன்படுத்தப்பட்டுள்ளது அதேமாதிரி ஒய்யும் அதேமாதிரி தான் அப்போ y காம்போனண்ட்ஸ் ஆன் போத் சைடு ஒய்யும் அப்படி ஒய்யை பாருங்கள் f of 1y f of 2y f of 3y = f of 4y ரைட்டா z அதே மாதிரி தான் அண்ட் z காம்போனண்ட்ஸ் ஆன் போத் சைட்ஸ் அதே மாதிரி f of 1z f of 2z f of 3z = f of 4z ஆஃப் தி ஈக்குவேஷன் we then get இதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் என்னது இது f of 4x f of 4y f of 4z தான் கிடைக்கும் ரைட்டா இது 3 கூட்டல் தொகைன்னு சொல்கிறான் அடிஷனோட கூட்டல் ரைட்டா அப்போ பொசிஷன் வெக்டார்ன்றது அடுத்த சாப்டரில் பார்க்கலாம்